உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன சந்தேகண்டி கேட்கலாமா வேண்டாமான்னு தோணுது. கேளு. நீயும் ஒரு பொம்பளை நானும் ஒரு பொம்பளை. ஏல நானும் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போறேன், மாத்திரை குடிக்கிறேன், மருந்து குடுக்கிறேன், முடி உன்ன மாதிரி வர மாட்டேங்குது. ஆனா இப்படி சுருள் சுருளா அழகழகா வச்சிருக்கிறியே, இது எப்படிதான் வந்தது உனக்கு? அது ஏன் கேக்குற ரகசியமெல்லாம் முக்கியமான ரகசியம். அதனாலதான் உங்ககிட்ட கேக்குற சொல்லு. ஜாம்பு போட்டாலும் அழுக்கு போக மாட்டேங்குது. போக மாட்டேங்குது. ஜீவகா போட்டாலும் அழுக்கு போக மாட்டேங்குது. சரியா இல்ல இப்ப வர்றதெல்லாம். அரப்புண்டை போட்டாலும் அழுக்கு. அரப்பு உருண்டை அது போட்டாலும் அழுக்கு போக மாட்டேங்குது. அதெல்லாம் விட்டு முக்கியமா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சந்தையில போய் ஒட்டு கூட எடுத்துட்டு போவேன். ஒட்டு கூட நீங்க திருச்செங்கோடு சந்தைக்கு? சந்தையில போய் சந்தை முடிஞ்சு மக்கிய நாள் போய் மறுநாள் கூட நிறைய பொறிக்கிட்டு வந்து வாசல்ல காய வச்சு ஒரு பொருள் காய்ச்சதுக்கு அப்புறம் உரல்ல போட்டு இடிச்சு மாவு பண்ணிக்கிட்டு நைஸா அரைச்சுக்குவேன். மாவு பண்ணிக்குவேன். தண்ணி ஊத்தும் போது அரைப்படி மாவு 2 டப்பா தண்ணி. அரைப்படி மாவுக்கு 2 டப்பா தண்ணி. நல்லா கோதுமை மாவட்ட பிசைஞ்சு அப்படி போட்டு பண்ணிக்கிட்டா முடிஞ்சு வரும். ஓ, அந்த மாவு எடுத்து தலையில தேய்ச்சோம்னா முடி. அடியே ரொம்ப கேட்கும் போது ஆசையா இருக்குது. எதுன்னு சொன்னா நானும் அந்த மாதிரி தேவைப்படல. என்ன போய் சந்தையில பொறுக்கிட்டு வர்ற? பண்ணி தான் அத எடுத்துக்கிட்டு வந்து இத்தனையும் பண்ணி தலையில தேய்ச்சி இப்படி வருமா? நீ தேய்ச்சி பாரு, நாளையும் முடி இப்படி வரும். கருமம். ஒரு பொம்பளை ஆளை மூஞ்சி மவரையும் பாரு.